ஓரளவுக்கு எல்லாமே ட்ரீம் கம் ட்ரூ. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தனுஷ் கூட நடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா மணி சார், சிம்பு சார், ஐ மீன் லைக் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அந்த மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும். யோசிச்சு பாருங்களேன், மணி சாரோட ப்ரொடக்ஷனில் நடிச்சு, மணி சாரோட டைரக்ஷனில் நடிச்சு, அதுக்கப்புறம் சேரன் சாரோட டைரக்ஷனில் நடிச்சு, நான் ஒர்க் பண்ணது எல்லாமே பெரிய டைரக்டர். கமல் சாரோட வெரி ஃபர்ஸ்ட் கமர்ஷியலை நம்ம டைரக்ட் பண்ண போறோம்னு நம்மளுக்கு தெரியாது, அதுவும் தெரியாது. ஆமா, ஏன்னா போதிஷ் ரமேஷ் சார் கூப்பிட்டு மீட்டிங்ல கேட்கும் போது கான்செப்ட்லாம் ஓகே பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல யாருன்னு சொல்லிட்டு. நித்யா மேனன் நினைச்சீங்கல்ல, ஏன்னா அவங்க தான் முன்னாடி பிராண்ட் அம்பாசிடர். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் கமல் சார் இருந்தோடனே அது ஒரு இது. ஸோ அவரு வந்து சார் ஒரு டேக் பண்ணல, நான் சாப்பிடுற மாதிரி ஒரு ஆடு. சாப்பிடல வந்தா எப்படி இருக்கும். ஆமா, நடுவில் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட் எப்படின்னா, அவங்க நெய் விடுவாங்க, அவர் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு பேசணும். ஒரு 3 டேக் போயிடுச்சு. அப்புறம் ஏதோ ஒன்றுனால இது ஆகிட்டு, அப்புறம் ஒரு கேமரா லைட்டாக ஜெர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு டேக்னோடனே அவர் மலையாளத்தில் என்ன சொல்லிட்டாருனால, இவ்வளோ நெய் நான் சாப்பிட்டா இன்னும் பெருசாகிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாம் சிரிச்சாங்க, எனக்கு புரியல. உங்களுக்கு மட்டும் புரியல. நான் வந்து என்னடா அது அப்படின்னு பார்த்தால கட் பண்ணிட்டு கேட்டா அவர் சொன்னார், இதான் நான் சொன்னேன், எடுப்பா சீக்கிரம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். எனக்குள் சினிமால இன்னைக்கும் நம்ம கூட ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க. 5 ஸ்டார் அப்படின்னு சொன்னா 2 ஞாபகம் வரும். ஒன்னு சாக்லேட், இன்னொன்னு 5 ஸ்டார். கிருஷ்ணா சார் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சார். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். எப்பயும் பாக்குறதுல இன்னைக்கு ரொம்ப நீங்க பொலிவா இருக்கிறதுக்கு காரணம் ஓஹோவா? ஓஹோவா? அப்படியே ஒண்ணு அச்சீவ் பண்ணிட்டே போறோம். அதனால ஓகே. கிரேட். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். புதிதா இருக்கு. ஒரு புத்தகம் மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷன் உங்க லைஃப்ல பிரிச்சிருக்கீங்க. ஆக்டரு, அப்புறம் அப்படியே ஆட் ஃபிலிம் டைரக்டர், அப்புறம் அப்படியே ஒரு டைரக்டர். ஆக்சுவலா 21 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கதை பீச்சில் உட்காந்து பேசினது, அங்க ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, இட் ஃபீல்ஸ் ரியலி நைஸ். அதான் என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே இதுதான் ஓகே, ஃபில்ம் மேக்கிங் உள்ளே போகணுன்னு ஆசையாக இருந்தது. ஆக்டிங் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்துச்சு. எப்படின்னா, நான் வந்து ராஜீவ் சார் கிட்ட ராஜீவ் மேனன் கிட்ட அசிஸ்டன்ட், அவங்க ஒய்ஃப் லதா மேனன் கிட்ட, அவங்ககிட்ட அட்வர்டைசிங்கில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது, அப்புறம் நான் வெளியில் போய் படிக்கலான்றது தான் ஒரு ஐடியா இருந்தது. ஸோ எம்ஏ மாஸ்காம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட வேலிடிக்டரி ஃபங்க்ஷனில் சுசி கணேசன் வந்து என்னை பார்த்தாரு. ஸோ நான் மிமிக்ரி பண்ணுறது பார்த்துட்டு, இந்த கேரக்டருக்கு நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்ப, நீ வந்து டெஸ்ட் பண்ணுறான்னே, நான் மணி சார்கிட்ட எப்படியே அசிஸ்டண்ட்டாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, மெட்ராஸ் டாக்கீஸ்குள்ள நுழைஞ்சிடலாம் இப்படி போகலான்னு சொல்லி நான் ஆக்டர் ஆகிட்டேன். ஸோ அது வெரி ஆக்சிடென்டல். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ. ஸோ அண்ட் ஒன் பாயிண்ட் இன் டைம் நான் வந்து என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சுட்டு ஜேர்னி வந்துட்டே இருக்கும்போது, குமார் ராஜா சார் வந்துட்டு மாடர்ன் லவ் பண்ணும்போது கரெக்டாக கூப்பிட்டாரு. ஸோ இந்த ஒரு எபிசோட் மட்டும் டைரக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி, நான் வந்து சரி, நான் அது எனக்கு ஒரு இது லாங் ஃபார்மேட் உள்ளே போகிறதுக்கு ஒரு கரெக்டான இதுன்னு பார்த்தா அது அப்படியே அமைஞ்சிருச்சேன்னா, அந்த எபிசோட விஷ்ணு சார் பார்த்துட்டு இந்த படத்துக்கு அது அப்படியே கரெக்டாக ரிலேரன் மாதிரி வந்துருச்சு. கிரேட். அண்ட் முன்னாடியே உங்களோட சீனியர், அதுக்கப்புறம் நீங்கள் அவர் கூடயே ஒர்க் பண்ணி, ஆனால் அவர் உங்களை பற்றின பெருமையான விஷயங்கள்லாம் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஐ ஃபீல் சீனியர் தாண்டி இல்லை, குமார் ராஜா ஆஸ் அ ஆர்டிஸ்ட், ஒரு கிரியேட்டராக அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு அதுலேயே ஒரு ஜெயிச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஸோ அவர் டேக்கே அவ்வளோ சீக்கிரம் ஓகே பண்ண மாட்டார். ஸோ ஒரு ஆளை வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டாக ஓகே பண்ணி உள்ளே உட்கார வைக்கிறாருன்னா, அந்த வெரி கெஸ்டரே எனக்கு அது பெரிய விஷயம். இப்போ ஃபர்ஸ்டே வந்து விஷ்ணு விஷால் சார், அவர் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு தூண் இல்லைங்களா? ஏன்னா முன்னாடியே அவர் இந்த படம் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். பட் ரொம்ப ஹேண்ட் பிக்கா நிறைய ஸ்டோரிஸ் வச்சோம் அதுல. அதான் நீங்க ஓஹோ இந்த பேபி கேட்டதும் பூரி படைஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டேனே. என்ன சார் டைட்டில் இது? யாரும் இல்லையா? இல்லை, அது ஏன்னால என்னன்னா, முதல்ல அதுக்கு ஒரு ரிங் இருக்குது அண்ட் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த டைட்டில் வந்துட்டு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸுங்க. அது வந்து அக்ராஸ் த ஏஜஸ் அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகிருக்குது. அதை எப்படி அந்த டைட்டில் யாருமே லாக் பண்ணாமல் இருந்தாங்கன்னு எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஆயிடுச்சு. சார் சும்மா சொல்கிறீங்களா இல்லை வாங்கியாச்சு? இல்லை வாங்கியாச்சு. நாங்கள் அதான் சொல்கிறேனே, அந்த எக்ஸைட்மெண்ட்டே அதனால தான். ஃபர்ஸ்டே வந்து சமந்தா மேம் நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு டைட்டில் வைக்கலான்னு பிளான் பண்ணதா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஓ பேபி ஆச்சு. ஓஹோ எந்தன் பேபி, எந்தன் பெருசா இருக்கேன்னு ஓ பேபின்னு சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் ரொம்ப சின்ன நந்தினி ரெட்டி டைரக்ட் பண்ண அந்த ஒரு ஃபிலிம்ல ஸ்வாப் ஆவாங்க 2 பேரும். அது ஓ பேபி தானே. அப்போ ஓஹோ எந்தன் பேபி வச்சா அது தெலுங்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுமோ இல்லன்னு தெரிந்தா ஓ பேபின்னு வச்சதா கேள்விப்பட்டிருந்தேன். சோ மேபி அங்க மிஸ் ஆகி பட்டுன்னு இந்த படத்துல உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கோ என்னமோ. அது ஒரு லக்கி பிளெஸிங்கான ஒரு விஷயம். அண்ட் முன்னாடி குமார் சார் பேசும்போதுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நானே எப்பயோ பணம் இருந்தா ப்ரொடியூஸ் பண்ணிருப்பேன், இல்லாம போயிடுச்சு. இப்போ நான் அந்த டைம்ல பிகினிங் ஸ்டேஜ்ல நீங்க சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு மேஜிக்கல் ஸ்டோரிலாம் அவருக்கு சொன்னீங்களாமே, ஒரு 3-4 கதைலாம் சொன்னீங்க.
ஆமா இல்ல சி எனக்கு என்னன்னா போய் கதை சொல்லணும்னு கூட சொல்றது கிடையாது. எனக்கு என் காலேஜ் சீனியர் எனக்கு பயங்கர அபிமானம் இருக்கு அவர் மேல. அவரோட கிராஃப்ட் மேலேயும் அவரோட ஜட்ஜ்மெண்ட் மேலேயும் ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட். ஸோ அதனால அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னதை விட நான் கதை வச்சிருக்கேன் குமார் கேள எனக்கு ஃபீட்பேக் கூடன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னது தான் ஜாஸ்தி. ஸோ அப்படி சொல்லும் போது அவர் ரசிச்சாரு. அவர் ரசிக்க தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. கரெக்ட். ஏன்னா அவருமே சொல்லும்போது நான் வேணா சீனியரா இருக்கலாம், பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைக்க பார்க்கும்போது நீங்க தான் சீனியர் அப்படிலாம் அதாவது டுபாக்கு விட்டு தப்பிச்சிருவாரு அப்படிலாம் கிடையாது. அவர் தான் சீனியரு. அவர் எங்க ஆக்கி பாக்குறாரு நம்பிடாதீங்க. இல்ல எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ரொம்ப டவுன் டு அர்த்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கே, அதுவும் இத்தனை பேர் பார்க்கக்கூடிய மீடியான்ற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா? அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா அந்த இடத்துல யூ டிசர்வ் a lot அப்படின்னு தான் சொல்லணும். Yeah, see, more than the இந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எனக்கு காலேஜ் சீனியர் அவர் தான் முதல்ல டே ஜூனியர் இவனை பிடிடா அப்படின்னு பிடிச்சி. அதாவது எங்கள் காலேஜில் ரேகிங் கிடையாது, சோஷியலைசிங். ஸோ அந்த முதல் சோஷியலைசிங் பண்ணது அவர் தான், ஐஸ் பிரேக் பண்ணது அவர் தான். ஸோ அங்கேருந்து எங்களோட ரிலேஷன்ஷிப். அண்ட் எனக்கு வேர்ல்ட் சினிமா தெரியாது. முதல்ல அவங்க காலேஜில் சீனியர்ன்றதுனால தே வுட் ஹவ் ரெட் இட் பிஃபோர் தேன் மீ. அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் வேர்ல்ட் சினிமா. அதனால எனக்கு வந்து இட்ஸ் மோர் தேன் அ ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். கிரேட். கொஞ்சம் பின்னாடி போனோம்னா மணிரத்னம் சாரோட ப்ரொடக்ஷனில் நடிச்சு அப்புறம் மணிரத்னம் சாரோட டைரக்ஷனில் நடிக்கிறது அப்படின்ற அந்த ஜேர்னி ஹவ் யூ ஃபீல்? அதாங்க நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எனக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே ட்ரீம் கம் ட்ரூ. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தனுஷ் கூட நடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா மணி சார் சிம்பு சார் ஐ மீன் லைக் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அந்த மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும். யோசிச்சு பாருங்களேன், மணி சாரோட ப்ரொடக்ஷனில் நடிச்சு, மணி சாரோட டைரக்ஷனில் நடிச்சு, அதுக்கப்புறம் சேரன் சாரோட டைரக்ஷனில் நடிச்சு, நான் ஒர்க் பண்ணது எல்லாமே பெரிய டைரக்டர், பீக் லெஜெண்ட்ஸ்லேயே பீக் லெஜெண்ட்ஸ். ஆமாம், அவங்களோட பீக் ஃபிலிம்ஸ்லேயும் நான் இருந்திருக்கேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு அலைஞ்ச காலத்தில் கடவுள் வந்து நீ என்னடா அசிஸ்டண்டா இருக்கிறது, எல்லா லெஜெண்ட் டைரக்டர் கூடயும் கிட்ட இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கொடுக்குறேன்ற ஃபீல்ல எனக்கு ஐ ஃபெல்ட் சோ ப்ரிவிலேஜ். நிஜமா. இப்படி அப்படியே ஆடுக்கு வருவோம் சார். டப்புன்னு பார்த்தா ஒரு 3-4 ஆட்ல நீங்க எல்லாம் சொல்ல, நீங்க கோஸ்ட் மாதிரி இருந்தீங்க. நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி. இளையராஜா சாரோட ஒரு ஆடு, அவர் ஆக்சுவலா அப்படி ஒரு ஆட் பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ஆட், அதுல நீங்க உள்ள வந்தது எப்படி இருந்துச்சு? சரி, அது எனக்கு என்ன எவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னா, இப்போ இளையராஜா சார் வரும்போது எனக்கு வந்து அந்த ஜுவல்லரி இதுலேருந்து கிளைண்ட் வந்து கூப்பிட்டாங்க, நீ இந்த மாதிரி பண்ணுவியான்னு சொல்லிட்டு. நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் அவரே மியூசிக் போடுறாங்க. ஸோ அது என்னன்னு போய் இளையராஜா சார் கிட்ட பேசினேன்னா, இளையராஜா சார் என்கிட்ட சொன்னார், நம்ம பிசி சார் ஸ்ரீராம் கிட்ட நானே ஃபோன் பண்ணி பேசிட்டுமா, அவர் கேமரா பண்ண நல்லா இருக்குமா, பிசி ஸ்ரீராம் கேமரா அதுக்கு அதான் என்னதுன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. நான் வந்து ஐ வாஸ் ஜம்பிங் அவுட் ஆஃப் ஜாய். ஸோ அது என்னன்னா, அது ஒன்று மறக்க முடியாத விஷயம். ஸோ அது ஒன்றுனா கமல் சாரோட வெரி ஃபஸ்ட்டு கமர்ஷியலை நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது. அதுவும் தெரியாது. ஆமாம், ஏன்னா போதிஷ் ரமேஷ் சார் கூப்பிட்டு மீட்டிங்கில் கேட்கும் போது கான்செப்ட்லாம் ஓகே பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல யாருன்னு சொல்லிட்டு. நித்யா மேனன் நினைச்சிங்கல்ல, ஏன்னா அவங்க தான் முன்னாடி பிராண்ட் அம்பாசிடர். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் கமல் சார் இருந்தோடனே அது ஒரு இது. அதுக்கப்புறம் அது தவிர எனக்கு இந்த குடிக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுவேன், அது வந்து ஒருத்தர் படம் எடுத்து ரீல ட்ரெண்ட் ஆக்கலாம். அப்போ டப் ஸ்மாஷ் அண்ட் டிக்டாக்ல என்ன பண்ணுவேன்னு அது ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்ட். நிறைய ஆக்டர்ஸ்லாம் அதை டிக்டாக்ல இது பண்ணாங்க. எதிர்பார்க்கல அந்த மாதிரி. நீங்க எதிர்பார்த்தீங்களா? சும்மா கேஷுவலா இல்லைங்க. ஸோ அதான் சொல்றேன், எதிர்பார்க்காத நம்ம வரும்போது தி ஜாய் இஸ் மோர். டன். இப்போ கமல் சாரை பத்தி நீங்க சொல்லும் போது அது என்ன சாதாரணமா எடுத்த மாதிரியா இருந்துச்சு? இல்ல, அது அவர் ஒரு ஈஸியா எல்லாரும் சொல்லிடுறாங்களா, அவர் வந்து சினிமாவுடைய ஆண்டவன் அப்படின்லாம் சொல்றாங்கன்னா, அதுக்கு அந்த அளவுக்கு அவர் மெனக்கெடல் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. எப்பவுமே என்ன விஷயங்கள்லாம் புதுசா வருது, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அட்வான்ஸா படிச்சு வச்சுக்கணுன்ற இடத்துல அவர் கிடையாது. பட் இப்போ அவர் அது கரண்ட்ல பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அப்போ நீங்க பண்ணும்போது அது அவருக்கா அமைஞ்ச மாதிரி ஒரு ஃபுல் லென்த் ஷாட்ல கட்டே இல்லாம போன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது இல்ல அது என்ன விஷயம்னா, அது வந்து கான்ஷியஸ் டிசிஷன். இஃப் நாட் ஃபார் கமல் சார் வேற யாருக்கு அந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்துட்டு அதெல்லாம் துல்ப அவருக்கு. இஃப் ஹீ நாட் தென் ஹூ எல்ஸ்ன்ற மாதிரியும் இருந்துச்சு. அதான் சொல்றேன், அது அவருக்கு இல்லைன்னா. அண்ட் 2.5 மணி நேரம் படத்தையே அவர் சிங்கிள் ஷாட்ல பண்ணக்கூடியவர். அந்த ஒரு கமர்ஷியலா அது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு நான் கேட்கும்போது ஈவன் த கிளைண்ட் அக்ரீட் டு இட். ஐ வாஸ் லைக் கிரேட்ஃபுல். அந்த சின்ன வயசு கமல் சாரை காட்டணும், அப்புறம் அவங்களோட அந்த பிராண்டோட எவல்யூஷனையும் காட்டணும். அந்த ஃபியூஷன் ரேட் எப்படி வந்தது ஃபார்ம்? ஸோ எங்களுக்கு என்னன்னா, கமல் சார் கிட்ட போயிட்டு நான் ஒன்று தான் அப்போ தாடி வச்சிருந்தாரு. ஏன்னா
அபிமானம்னு ஒரு முதல் கமர்ஷியல் ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறம் தீபாவளி கமர்ஷியல் பண்ணோம். ஸோ தீபாவளி கமர்ஷியல் பண்ணும்போது அந்த தாடி எடுக்கணும் அவர். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு கேட்டார், நான் இந்த மாதிரி தாடி வச்சிருக்கேன், என்ன லுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டார். சரி, எங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு லுக்கு சார், நீங்கள் எனக்கு யூ சஜஸ்ட் அப்படின்னோடனே, சரி நீ இருன்ட்டாரு, நீ இரு, நான் இந்த லுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அதில் அவங்களுக்கு வந்து தேவர் மகனோட ஃபோட்டோ காமிச்சிருக்கிறாரு, இதை மாதிரி பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள ஐயோ இது நல்லாவே இல்லைன்னு, ஏன்னா அவங்களுக்கு புரியாது நம்ம கல்ச்சர். அவங்க வந்து ஐயோ இது பெரிய மிஸ்ஸில் நல்லாவே இல்லைன்னு, இப்போ பாருங்க அப்படின்ட்டு டைரக்டர் கூப்பிடுங்க, இந்த இது ஓகேவான்னு சொன்னால் கேரன் உள்ள ஏறுறேன். அவருக்கு செல்போன் அப்படி திருப்பினாரு, சார்னு வரை பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த லுக் என்னங்க நமக்கு அந்த படம் நம்மளுக்கு அப்படியே உள்ள அந்த படம் பார்த்து வளர்ந்தாங்கல்ல நம்ம. நான் எக்ஸைட்மெண்ட் பார்த்து அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க, என்னது இதுன்ட்டு, இப்போ பண்ணுங்கன்ட்டு. அதனால அவன் லைக் தட் மறக்க முடியாது அந்த ஈவினிங். அந்த எவல்யூஷன் ரெண்டையும் ஃபியூஷனேட் பண்ணலான்ற பிளான் யாருது முன்னாடி ஸ்கிரிப்ட்லயே இருந்துச்சா? அந்த அபிமானம் அந்த லுக் இல்ல, அபிமானம் தனி கமர்ஷியல். நான் அபிமானமும் கேக்குறேன், அந்த ஃபியூஷனேட் பண்ணோம்ல எவல்யூஷன், பிராண்டையும் காட்டணும், கமல் சரோட சின்ன வயசு போட்டோ, அப்படி வந்த ஒரு ஃபியூஷன்ல அந்த சின்ன வயசு சொல்றீங்க. நான் வந்து இந்த அந்த தேவர் மகனோட கொஞ்சம் சின்ன எங்களுக்கு இதுவும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஓகே, அந்த களத்தூர் கண்ணுமா போட்டோ இல்லையா? இல்ல அதுவும் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் தான். ஓகே. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லயே இருந்தது. என்ன விஷயம்னா, அவர் வந்து தன்னோட இது பாஸ் பத்தி பேசும்போது அந்த போட்டோவை தவிர வேற எது ஆப்டேனா யாருங்க அந்த வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சது? தீபாவளின்னு சொல்லும் போது நானும் 10 வயசுக்கு போயிருவேன் அப்படின்னு அந்த டைம்ல. அது வேற, அதனால தான் நான் அந்த சின்ன வயசு போனேன். புரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, நான் என்ன சின்ன வயசு கேட்டேன். ஏன்னா அவர் இப்பவும் சின்ன வயசு மாதிரி இருக்காரு, அதனால கண்டுபிடிக்க முடியல. படங்கள் எல்லாமே கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும், பட் கமர்ஷியல் ஹேட்ஸை ஹிட் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷோல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஷோல இப்போ இதுக்கிடையிலேயே எக்கச்சக்கமான ஆட் வரதான் போகுது. ஆனா அந்த ஆட்ல நம்ம என்ன யூனிக்கா பண்றோம், அங்க உங்களோட டச் என்ன இருக்கு? அண்ட் மோகன்லால் சரோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அது எப்படி இருந்துச்சு? ஈவன் தான் 2 பேருமே சூப்பர் லெஜெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு நிறைய படங்கள் பண்ணிட்டு? ஆமாம், அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது ஒரு செம காமெடி. என்னன்னா, அது ஓணம்காக எடுத்தோம் ஒரு ஆடு. அப்போ வந்துட்டு மோகன்லால், எனக்கு வந்து மலையாளம் அவ்வளோ தெரியாது. நம்ம ஒரு ஃபுல் லெங்த் படம் பார்க்கும்போது அந்த கதை என்னன்னு ஃபாலோ பண்ண முடியுமே தவிர உள்ளுக்குள்ள இருக்க நுவான்சஸ் தெரியாது அந்த லாங்குவேஜோட. ஸோ அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது என் கேமராமேன் மலையாளி, ஸோ அதனால் அவர் ஹெல்ப் பண்ணி தான் நான் வந்து அப்போ மோகன்லால் சார் வந்துட்டு நான் வந்து இன்னொரு டேக் போயிட்டேன், ஒரு வந்துருச்சு. ஸோ அவர் வந்துன்னா சார் ஒரு டேக் பண்ணல, நான் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆடு. சாப்பிட்றதுல வந்தா எப்படி இருக்கும்? ஆமாம், நடுவில் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷார்ட் எப்படின்னா, அவங்க நெய் விடுவாங்க, அவர் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு பேசணும். ஒரு 3 டேக் போயிடுச்சு. அப்புறம் ஏதோ ஒன்றுனால இது ஆகிட்டு, அப்புறம் ஒரு கேமரா லைட்டாக ஜெர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு டேக்னோடனே அவர் மலையாளத்தில் என்ன சொல்லிட்டாருனால, இவ்வளோ நெய் நான் சாப்பிட்டா இன்னும் பெருசாகிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாம் சிரிச்சாங்க, எனக்கு புரியல. உங்களுக்கு மட்டும் புரியல. நான் வந்து என்னடா அது அப்படின்னு பார்த்தால கட் பண்ணிட்டு கேட்டா அவர் சொன்னார், இதான் நான் சொன்னேன், எடுப்பா சீக்கிரம். ஐ மீன் ஹீ இஸ் ஃபன்னா, டேக்லேயே ஃபன் பண்ணிடுவாரு. அவர் வந்துட்டு அவரோட செட் மட்டும் லைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அவர் தான். அது இஃப் தி ஆக்டர் இஸ் கீப்பிங் யூ ஹாப்பி, வேற என்ன உங்களுக்கு தேவை? எஸ், நான் முன்னாடியே அவருடைய படங்கள்ல ஒர்க் பண்ண கூட எல்லாம் பேசும்போது கூட அவரா வருவாரு, ஜாலியா பேசுவாரு. ஈவன் நம்மளே ரொம்ப நர்வஸா இருந்தாலும் அவர் கூட பேசினதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் தனியா பில்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஈவன் கமல் சாருமே அப்படித்தானே, எக்கச்சக்கமான லெஜெண்ட்ஸ்ன்னு எடுத்த பட்டியல்ல கமல் சாருடைய படங்கள் எல்லாத்துலயுமே அந்த லெஜெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சரி, இந்த கமர்ஷியல்ல ஹிட் கொடுத்து அடுத்ததான் நம்ம ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு ஜேர்னி இது ஸ்டார்ட் ஆகி ஏதாவது ஒரு மிஸ் எல்லாம் ஆயிருக்குங்களா? வர வேண்டியது அப்படி போச்சுன்ற மாதிரி ஏதாவது படங்கள்? ஆமா, ஆயிருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு 7-8 வருஷம் முன்னாடியே ஒரு படம் பண்ண வேண்டியது. கட்சியில் அது என்னன்னா, எங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த ப்ரொடக்ஷன்னால அவங்களும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறீங்க, இது எங்களால் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சார், அந்த கிரியேட்டிவிட்டியை கில் பண்ணுறதுக்கு மைட் ஆஸ் வெல் நாட் டூ இட்னு சொல்லிட்டு நாங்கள் சுமூகமாக 2 பேரும் பேசிட்டு வி பார்ட்டட் வேஸ். அதுக்கப்புறம் நான் யோசிச்சிட்டேன், சரி நம்ம இந்த இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வர்றதை முதல்ல பண்ணிடுவோம், அதுவும் நமக்கு வர ப்ராஜெக்ட்ஸை முதல்ல பண்ணுவோம்னு சொல்லி அட்வர்டைசிங் எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ
கொஞ்சம் வேறு ஊன்றின அப்புறம் ட்ரை பண்ணும்போது தான் குமார் ராஜா கூப்பிட்டாங்க. கிடைச்சது. ஓகே. அண்ட் மாடர்ன் லவ்ல ஒரே ஒரு சின்ன ஒரு 40 நிமிஷம் அந்த படம் ஆக்சுவலாக அதில் பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் ஈவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஃப்ளேவர் இருந்தாலும் அது ஆடுன்னு மாதிரி தெரியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஏன்னா என் அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் பிடிக்குதுன்னா அந்த கலர்ஸ், அட்ராக்ஷன் ஆஃப் கலர்ஸ், யூசிங் இன் அ ஃப்ரேம், சினிமோட்டோகிராஃபரோட ஒரு கோஆர்டினேஷன், அது எல்லாமே அந்த 40 நிமிஷம் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. அந்த ஒர்க் பண்ணும்போது அவர் பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணாரு? இல்லை, ஆக்சுவலாக இந்த ஐடியாவே குமார்து தான். குமார் ராஜாக்கு வந்துட்டு ஒரு கதையும் ஒரு ஃப்ளேவரில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப முடிவு பண்ணிட்டாரு. ஸோ ராஜமுருகன் சாராக இருக்கட்டும், பாலாஜி சக்திவேல் சாராக இருக்கட்டும், பாரதிராஜ சாராக இருக்கட்டும், குமாரே எடுத்த படமாக இருக்கட்டும், அக்ஷய் சுந்தரா இருக்கட்டும், அவர் வந்து இந்த படத்துக்கு இந்த ஃப்ளேவர் இருக்கிறதுக்கு இந்த டைரக்டர் தான் வேணும்னு சூஸ் பண்ண மாதிரி தான் என்னையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த ஃப்ளேவர் கொடுப்பேன், குமாருக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுனால தான். அதனால தான் நீங்கள் மீதியெல்லாம் பார்க்கும்போது இது இப்படி தான் வேணும்னு குமாரோட விஷன். அது இட்ஸ் மோர் ஆஃப் ஹிஸ் விஷன். உங்களுக்கு ரொம்ப ஹை கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால விஷ்ணு விஷால் அதை பார்த்ததுக்கு அப்புறமா மேபி இல்லை எனக்குமே ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா மீதி பேர் எல்லாம் கொஞ்சம் இன்டென்ஸ் ஃபில்ம் மேக்கர். கரெக்ட். அந்த ஜாலியை உள்ளே தர வர மாட்டாங்க. நான் வந்து அதுல ஏதாவது தனியா தெரியணும்னா வேற வழி இல்லை, பண்ணிதான் நான் புஷ் பண்ணிட்டேன். கரெக்ட். அந்த யூனிக்னஸ் தான் மேபி விஷ்ணு விஷால் சார் அட்ராக்ட் ஆனதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. ஈவன் ஜாவலா மேம் 2 பேருமே சேர்ந்து தான் அந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் கால் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, பண்றோம் அப்படின்னு? இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். எனக்கு பண்றோன்றதை விட என்னை நம்பி ஒருத்தர் கூப்பிடான்ற கால் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட். ஸோ அதுக்கப்புறம் நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட் விஷ்ணு சாருக்கு பிடிச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா எப்பவுமே வந்து கதை தானே நம்ம சொல்லுவோம், இதில் அப்படி கிடையாது. ட்ரீட்மெண்ட் ஹேவ் டு கிவ் அ ட்ரீட்மெண்ட், இப்படி தான் சார் ட்ரீட் பண்ண போறேன் படத்தில். அதை முதல்ல அவர் டிக் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய. இல்லை, நீங்க ஒன் ஆஃப் த லக்கி டைரக்டர்ல. ஏன்னா ஒரு ஹீரோ உங்களுக்கு கதையை நரேட் பண்ணாரு இல்ல? நான் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தேன். ஏன்னா எப்பவுமே நம்ம தான் போய் கதை நரேட் பண்ணுவோம். when the hero narrated, அது என்ன தெரியுமா, எனக்கு என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா, இப்போ டைரக்டர் மட்டும் வந்து இந்த கதை இந்த பாதையில தான் போகுது, இப்படிதான் போகுதுன்னு தெளிவா இருக்கிறத விட த என்டையர் க்ரூ இந்த கதை இப்படிதான் இருக்க போகுது, இப்படிதான் போகுதுன்னு தெளிவா இருக்கும்போது உங்களோட ஒர்க் ப்ராசஸ் ஈஸி. ஃப்ரம் ஹரிஷ் கண்ணன் டு RC பிரணவ் டு ஜென் மார்டின் டு என்னோட காஸ்டியூம் ருச்சிலேருந்து என் ஏடிஸ் எல்லாரும் அண்ட் மை ப்ரொடியூசர், அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஏன்னா அவங்க புக்கு படிச்சிடுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரே பேஜில் இருக்கும்போது ப்ராசஸ் இஸ் ஸ்மூத். ஆல்ரெடி ப்ரீ பிளான்டான ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்களா, இல்ல நீங்க ஏதாவது ஒன்று மாற்றணுன்ற மாதிரி ஏதாவது நினைச்சிங்களா? இல்லை அதான் சொல்றேனே, அதெல்லாமே இருக்கும், குடுக்கல் வாங்கல் இருக்கும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் போய் இல்லை இந்த கேரக்டர் வந்து இப்படி போனால் ஒர்க் ஆகாதுன்னு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த அப்பாவோட ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டரோட மோட்டிவே வேறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இந்த ஜோசியத்துக்காக எடுத்துட்டு வந்ததோ. ஸோ சில விஷயங்கள்லாம் என்னோட ஜேர்னி, ஏன்னா டைரக்டரோட பிலீஃப்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட்ல என்னென்னலாம் என் பிலீஃப்க்கு அப்பாற்பட்டதா இருக்கோ அது மட்டும் நான் ஒரு கொலாபரேஷன்ல வி சேஞ்ச். ஓகே. காஸ்ட் எப்படி நீங்க போனதுக்கு அப்புறமா செலெக்ஷன் இருந்துச்சா? ஸோ நான் போனதுக்கு அப்புறம் வந்து மித்திலா உள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேம் உள்ள வந்தாங்க, விஜய் சாத்தி சார் ப்ரொடக்ஷன்லேருந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அவர் எங்களுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைசிங் பேக்கேஜாக இருந்தார். நிர்மல் உள்ள வந்தாரு, அந்த மாதிரி நிவாஷினி உள்ள வந்தாங்க. நாங்க போனப்புறம் சில காஸ்ட் இருந்தது, சில காஸ்ட் நம்ம மிஷ்கின் சார் எப்படி? மிஷ்கின் சார் வந்து விஷ்ணு சாரோட சஜஷன், அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஜஷன்ஸ். ஸோ அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் பார்க்க ஊருக்காரங்களா நேரம் எடுக்கிறாங்க படத்தை எப்போ போங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர்ல நம்ம கருணாகரன் ஹேண்டில் பண்ணும்போது உள்ள இருந்து மிஷ்கின் சார் அதுக்கு பதில் அப்படி இப்படி கொடுக்குற மாதிரி சரியான இடத்துல சரியான பர்சன் உள்ள உட்காந்துருந்த மாதிரி அது பிரில்லியன்டான ஒரு சஜஷன். நாங்க நெல்சன் சார்லாம் ட்ரை பண்ணோம். வாவ். ஆமா, நாங்க வந்து யார் வந்து அந்த காமெடியை அடிப்பாங்களோ அண்ட் அதை வந்து ரொம்ப நுவான்ஸ்டா அடிப்பாங்களோ அவங்கள ட்ரை பண்ணோம். அப்புறம் விஷ்ணு சார் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு, நான் எல்லாரும் செம ஹாப்பி, ஏக மனதோட எஸ் சொன்னா. கிரேட். அண்ட் இப்போ உங்களுடைய மெயின் ஒருத்தரை பத்தி பேசினா அவர் ருத்ரா. ஆமா, ஏன்னா என்ன சொன்னாலுமே இல்லை அவங்களுக்கும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைரக்டர், உங்களுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ, அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களோட படத்துல. எப்படி இருந்துச்சு உங்களோட சிங்க்? இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. விஷயம் என்னன்னா, முதல்ல 2 விஷயத்த உடைக்கணும் நாங்கள் 2 பேரும். அண்ட் ருத்ராவோட நர்வஸ்னஸ், ஐயோ நம்ம உள்ள வந்து இந்த அஸ்வினா நம்ம வாழ்ந்துருவோம் அப்படி சொல்லிட்டு அவரோட நர்வஸ்னஸ் நான் உடைக்கணும். அதே மாதிரி என்னோட கதாபாத்திரத்துக்கு ருத்ரா இருப்பாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. அதாவது ருத்ரா இதை பண்ணிடுவாரா, இது ரூபா பண்ணிடுவாரான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொருத்தரையும் டவுட் பண்ணுவேன்.
ருத்ராவோட ஆங்கர் எனக்கு தெரியும், கரெக்டாக வந்துடும். அவர் டப்புன்னு ஒரு ஆங்கர் காட்டுவார், அது ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அழும்போது நல்லா இருந்துச்சு. அந்த காமெடி வருமா டைமிங்கு, அதுக்கப்புறம் அதில் ரொமான்ஸ் வருமா, அதுக்கு நான் சொன்னதுக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணார்ல, லுக்லேருந்து எல்லாம். நான் வந்து எப்படியுமே நீங்கள் ஸ்கூல் பையன் இதில் ஃபுல்லாக ஷேவ் பண்ணி தான் சார் பண்ணுமா, அவன் பண்ணி தான் ஆகணும், அப்போதான் நீங்கள் சொல்லி வாட்டர் டேங்க் சீன்லாம் அப்போ தான் அப்படின்னு சொன்னீங்களா? ஆப்வியஸ்லி ஷேவ் பண்ணாதான் வாட்டர் டாக்ஸி அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா ஓகேன்றப்பாரு. அப்போ ப்ரொஃபஷனல் புரியுது. பட் என்னன்னா ஒன்ஸ் ஹி காட் இன் டு தி லுக் இல்ல, அவர் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களோட ஜேர்னி வந்துட்டு டப்புன்னு ஈஸி ஆகல, ஆனால் கிராஜுவலா வி பில்ட் இட். பட் ஒன்ஸ் வி பில்ட் இட், அவர் எப்படின்னா அவர் சொல்ற ஸ்கிரிப்ட் சஜஷன் நான் கேட்டு ஒர்க் பண்ற அளவுக்கும், நான் என்ன ஆக்டிங் சஜஷன் சொன்னாலும் அவர் கேட்டு ஒர்க் பண்ற அளவுக்கு நாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிட்டோம். கூல். உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆச்சா? எங்களுக்கு வந்து நீங்க சிம்பு சாருடைய வல்லவன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு அந்த டார்க் ஃபிளேவர் இருக்கும்ல, நீ என்ன நான் தான் கெத்துன்ற மாதிரி ஒரு அந்த ஃபீல் எங்களுக்கு கொடுத்துச்சு. நீங்க மேபி எடுத்தமா ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அந்த சீன் ஏதாவது ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு? ஒரு டார்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சொல்கிறேன், கோவப்பட்டு பொண்ணுங்களே எப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது மேபி ஏதாவது சிம்பு சாரோட ஃப்ளேவர் மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? ஒரே ஒரு டயலாக்ல மட்டும் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு விஷ்ணு சார் கிட்ட அந்த கோப்ஸ் பத்தி சொல்லுவாரு ஒரு டயலாக்ல. அப்போ வந்துட்டு நீங்க எங்கெல்லாம் போனீங்க, நீங்க வேற என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு. அப்போ மட்டும் எனக்கு சிம்பு சாரோட ஒரு சாயல் ஒன்று அடிக்குது அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா ருத்ராவே பயங்கர கான்சியஸா அப்படி இருந்துச்சோ அப்படின்னாரு. பரவாயில்ல, என் தலையாடுது, நீ பண்ணு, பரவாயில்ல, ஒர்க் ஆகும்னு சொல்லி. விஷ்ணு விஷால் சாரோட என்ட்ரி படத்துல எப்படி? ஆக்சுவலா என்னன்னா, கதை சொல்லும் போது எங்களுக்கு வந்து விஷ்ணு சாரே சொன்னாரு, வேற ஏதாவது ஹீரோ போலாமா, வேற ஏதாவது ஒரு ஹீரோ வச்சுக்கலாம். படத்துக்கு முன்னாடி ருத்ரா அவர் தான் பண்றாருன்ற மாதிரி இல்ல அந்த ஹீரோ இல்ல, படத்துல வர ஹீரோ. நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஒரு நிமிஷம். படத்துல வர ஹீரோ, படத்துல இந்த படம் ருத்ராக்காக எடுத்த படம் தானே. சோ அந்த படத்துல வர ஹீரோ கேரக்டர் வேற யாராவது பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ வந்துட்டு விஷ்ணு சார் வந்து அந்த கதையை எனக்கு நரேட் பண்ணும்போது அவரோட லைஃப் கொட்டேஷன்ஸ் அந்த நரேஷன்ல இருந்தது. ஸோ அந்த நரேஷனை உங்களை பிலீவ் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவீங்கல்ல, அதை சொல்லும் போது நான் சொன்னேன், சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட பிலீஃப்ஸ், உங்களோட ஜேர்னி இதுக்குள்ள இருக்கிறதுனால why can't you do it? Like it's easy for us. Like வெறும் டேட்ஸ்க்கு மட்டும் இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கல்ல, பர்சனாலிட்டியா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. எக்ஸாக்ட்லி. அவரோட லைஃப் ஜேர்னியும் இந்த கேரக்டர்ல இருந்த அந்த ஹீரோனா சினிமா ஹீரோட லைஃப் ஜேர்னியும் ஒன்னா இருந்ததுனால ரெடன் கிங்ஸ்லி சாரோட இந்த ரெண்டு காம்பினேஷன், அவங்களோட காம்பினேஷன்ல இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஓட்டி விட்டீங்க. ஓட்டுறதுக்கு என்ன ரீசன்? யாரோட அந்த பிளான்? ஓட்டலாம் சரி, இதெல்லாம் ஆக்சுவலி டயலாக்ஸா வந்தாலும் இது அதோட எல்லாம் இருக்கு அப்படின்றத ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் யாரும் இல்லைங்க, ஹாலிவுட்ல எல்லாம் இது ஈஸியா பண்ணிடுவாங்க. கரெக்ட், ஓகே, டப்புன்னு சொல்லி அந்த ஹாலிவுட்ல ஈஸியா அடிச்சு விட்டுருவாங்க. எங்களுக்கு என்ன, அப்புறம் ஹாலிவுட் ஏன் வரைக்கும் போனோம், நம்ம இங்க தமிழ் படம் கூட அதான் சொல்றேன், தமிழ் படம் 2 ரெண்டுமே அவங்க பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு மெட்டாவா இருக்கும் போது படத்துக்குள்ள படம் பத்தி பேசும்போது, இப்போ ஆஃப் ஸ்கிரீன் பாருங்களேன், இப்போ ஆஃப் ஸ்கிரீன் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொன்னா நம்ம ஏதோ ஒரு சினிமாக்காக ரிலேட் பண்ணிடுவோம்ல. ஸோ ஒரு இப்போ இந்த படத்துலயே இருக்கும் போது ஒரு பெரிய நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு நம்மளுக்கு யார் இமேஜினேஷன்ல வருவாங்க, அவங்களையே நான் சொல்லக்கூடாது. நம்ம ஏதோ பேசும்போது இவர் பின்னிட்டார் இல்லைன்ட்டு ஒரு கோட் பண்ணும்போது டக்குன்னு அவர் இமேஜ் தானே வரும் நமக்கு, ஆப்வியஸா. அதனால நாங்க வந்து இதோ எவ்வளவு கியூட்டா பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். ஏதாவது கனவுகள் ஆக்சுவலா பேசிக்காவே மனிதன் தான் கனவு இருக்கும். பட் உங்களுக்கு உண்டான, ஏன்னா நான் சொல்றது மியூசிக் டைரக்டர் உங்க கனவுல வந்து அந்த மேட்டர் கனவு கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு பெரிய கனவு வச்சு இந்த கனவை நான் அச்சீவ் பண்றதுக்காக தான் வெயிட் பண்றேன்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கீங்களா? என்ன விஷயம்னா, எனக்கு வந்து ஒரு அட்வர்டைசிங் பண்ணதுனால கொடுத்த ஸ்கிரிப்ட் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அதை என்னால் ட்ரீட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு ஆசைக்கே வந்து we have certain stories to tell to the world. அந்த மாதிரி சில ஸ்டோரிஸ்லாம் நான் ஃபில்ம் மேக்கராக வெளில சொல்லணுங்கிறது தான் அதுதான் என்னோட பேசிக் கனவு. எனக்கு பட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களை பற்றி. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா மாடர்ன் லெவலில் அந்த உங்களோட ஃபிலிம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு தோணுது என்னன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் வாலண்டியராக வாழ்க்கையை உங்களை ஆட் பண்ண வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பேசிக்காக
நீங்க ஒரு கலர் எசன்ஸ் கொண்டு வரணும் ஃபிலிம்ல. ஏன்னா எல்லாருமே ஒரு பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். லோகேஷ் கனகராஜ் சார் பார்த்தா ஒரு டஸ்கியான ஒரு பேட்டர்ன், ஒவ்வொருத்தர் மணிரத்னம் சார் பார்த்தா ரெட் கலந்த ஒரு பேட்டர்ன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் இருக்கும்போது யூ ஷுட் பி லைக் யூனிக், எவ்ரி கலர் ஷுட் பி மிக்ஸ் இன் ஒன் ஃப்ரேம்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா தென் யூ நீட் ஒரு பிராண்ட் ஆடிங், ஒரு கலர்லெஸ்ஸான ஒரு படத்தை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காகவே ஒரு ஆட்லாம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு நான் உங்களோட படங்கள் பார்க்கும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த 250 கவுண்ட் பண்ணாலும் மாட்டலன்ற மாதிரி ஆட்ஸ் இருக்கு. அத்தனை ஆட் பண்ணியும் அண்ட் குமாரராஜா சாரே ஒரு வார்த்தை உங்களை பற்றி சொல்லியிருந்தார்ல, எந்த சீனை கொடுத்தாலும் அதை எப்படி டிஃப்ரெண்ட் அண்ட் கலர்ஃபுல்லாக மாற்றணுன்ற அளவுக்கு உங்களுக்கு இப்போ இருக்குன்னா அதுக்கு ரீசன் அந்த ஆட்ஸ் எல்லாம் தான். ஸோ அந்த ஃபுல் ஆடோட ஜேர்னி இப்போ முடிஞ்ச ஒரு டேரக்டராக போகும்போது அந்த ஆட்ஸ் கிட்டலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை ஐவ் லேர்ன் குவைட் பிட். நான் பயங்கர லக்கிங்க. எப்படி வந்து குமார் ராஜாவோ விஷ்ணுவர்தனோ எனக்கு வந்து மிஷ்கின் சாரோ இல்லை விஷ்ணு விஷால் எனக்கு என்னோட ஜேர்னி ஃபுல்லாக, அப்புறம் மணி சார் சேரன் சார்னு சும்மா இல்லை, என் ஜேர்னி ஃபுல்லாக ஃபில்டு வித் டேலண்ட்ஸோ. அட்வர்டைஸிங் வந்து அது பெரிய உலகம். அதில் வந்து டாப் கிரியேட்டிவ் பீப்புள், இப்போ என்சிடிஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்கூடையும் நான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போது. ஸோ அவங்க வந்து எது தெரியுமா வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பி இட் அ ரிலேஷன்ஷிப் ஆர் பி இட் அ ப்ரொஃபஷனல் அப்ரோச், உங்களுக்கு புரிதல் வேணும். ஒரு கிளைண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் கிளைண்ட்டோ அந்த பிராண்டோட அவுட்புட்டோ அந்த ப்ராடக்டோட அவுட்புட்டே சக்ஸஸ் தான். கிரேட். ஸோ அது சக்ஸஸ் ஆகி இவர்கிட்ட கிளைண்ட்டுக்கு பிடிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் மக்களுக்கும் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஃபுல் 360 நீங்கள் வளம் வந்த மாதிரி ஆயிரும்ல. அதுக்கு எனக்கு புரிய வைக்கிறதுக்கு சில என்சிடிஸோ இல்லைன்னா ஜிசிடிஸோ, அதாவது குரூப் கிரியேட்டர் டைரக்டர், நேஷனல் கிரியேட்டர், அவங்க கூட பேசும்போது ஓ இது இப்படி அப்ரோச் பண்ணலாமா. ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் எந்த ஆங்கிள் வேணால் அப்ரோச் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் ஆட்ல தான் எனக்கு கிடைச்சிது. கண்டிப்பாக. அதனால அது எனக்கு ஒரு பெரிய பூன். அப்புறம் இங்கே வரும்போது நான் அதுலேருந்து அப்ளை பண்ணுறேன். கரெக்ட். ஏன்னா ஒரு ஆட் 2 ஆட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவ்வளோ ஆட்ஸ் நம்ம பண்ணியிருக்கும் போது நமக்கு தெரியும் எங்கே பிச் பண்ணால் அது ஆடியன்ஸோட ஹார்ட்ல போய் குத்துன்னு தெரியணும் இல்லையா. ஏன்னா கொடுத்துருக்கிறதே கம்மி தான், 30 செகண்ட் 40 செகண்ட்ல ஒரு பிராண்டை போய் உள்ள பதிக்கணும்னு நினைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இல்லை அப்படியும் அதையும் தாண்டி ஆடியன்ஸ் வந்து ஓஷன், நம்ம அப்படி குடிச்சிச்சு கண்டுபிடிச்சிடணும்னு நினைப்போம். அவங்களுக்குள்ள ஆழம் பயங்கரமா இருக்கும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கிறது தான் நம்மளோட ஜேர்னி. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? இப்போ நாங்க உங்களை பார்க்கும்போது உங்களால நாங்க ஆக்சுவலாவே யோசிச்சது என்னன்னா, ஆட்ல இருந்து வர டைரக்டர்ஸ் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் அவங்களோட படம்லாம் பார்க்கும்போது லிட்ரலி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் அப்படி ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது கான்சியஸ்னஸ் இருந்துச்சா உங்களோட இந்த இருந்தது. See, என்ன விஷயம்னா அது இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒன்று டிமாண்ட் பண்ணோம்ல, அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்மையாக இருக்கணும்னு மட்டும் நினச்சேன்னா. கரெக்ட். அதனால அந்த அவுட்புட் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது கமர்ஷியலாக ஒரு படம் இப்போ கொடுத்தாச்சு, பட் வேற ஏதாவது ஒரு ஃப்ளேவரில் ட்ரை பண்ணோம். அந்த மெட்ராஸ்னு ஒரு ஸ்டோரி நீங்கள் சொன்னீங்களே. இல்லை, நெக்ஸ்ட் நான் வந்து மாதவன் சாரோட சைன் பண்ணியிருக்கேன். கிரேட். ஆமாம், அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஃப்ளேவர் ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். சூப்பர். அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணோம். இப்போ ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்வேன், நீங்கள் அவங்க கூட மறக்கவே முடியாது, ரொம்ப ஷார்ட்டாக எங்களுக்கு சொல்லுங்கள். தலை. நான் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் லேட்டாக போயிட்டேன் என்னோட அட்வர்டைஸிங்னால. எஸ், பயங்கர டெரராக இருந்தது. வச்சு செய்வாங்கன்னு நினச்சேன். அவர் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து சாப்பிட்டியான்னு கேட்டார். நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், ஏன்னா லேட்டாக போயிட்டேன் ஷூட்டுக்கு, ஒரு அட்வர்டைஸிங் மீட்டிங்னால. சாப்பிட்டேன், நீ லேட்டாக வந்ததுனால நான் பிரியாணி பண்ணியிருக்கேன், நீ சிக்கன் ரைஸ் பண்ணியிருக்கேன், நீ போய் சாப்பிட்டு வான்னாரு. ஸோ அந்த ஸ்வீட்னஸ் மறக்க முடியாது. சிம்பு எஸ்டிஆர், ஒன் ஆஃப் த லவ்லியஸ்ட் பர்சன் ஆன் எர்த். கோ ஆக்டர்ஸ் அவர் மட்டும் இல்லாமல் கோ ஆக்டர்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பார். ஹைலி ரெஸ்பான்சிபிள் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன். கிரேட். விஜய் சேதுபதி, டவுன் டு அர்த். அவர் கூட பேசும்போது ஆக்டர் கூட பேசுகிற மாதிரி இருக்காது, ஏதோ ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஒன்று. அப்புறம் அவர் வந்து அவரோட சிஸ்டரோட ஒரு ஸ்டோர், ஒரு அப்பேரல் ஸ்டோருக்கு நான் ஆட் பண்ணேன். ஸோ அவர் என்னோட கோ ஆக்டரையும் தாண்டி என்னோட கிளைண்ட். சேரன் சார் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த குழந்தை வளரும் போது ஒரு ஃபீடு பண்ணுவாங்கள்ல, அப்போ தான் அது புஷ்டியாக வளரும். அந்த நேரத்தில் நான் மீட் பண்ண ஒரு ஆசாமி. அதனால எனக்கு வந்து ஐ லவ் ஹிம் ஃபார் ஹிஸ் டெடிகேஷன் அண்ட் ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன். ஒரு ஸ்பாட்ல இந்த இடம் தொய்யுதுன்னு சொன்னா உடனே ஐடியா வந்துட்டு ஹீல் மேக் இட் மேஜிக்கல்.
அது கற்றுட்டேன் நான் அவர்கிட்ட. மிஷ்கின் சார் நோ ஃபில்டர்ஸ் பர்சன். அவர் வந்து ஃபில்டரே போட மாட்டார். அவர் வந்து யார்கிட்ட எதை சொல்லணும்னு தோணுதோ அப்படியே சொல்லிடுவாங்க. அதை வந்து நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மறைச்சிங்கனாலும் அது தெரிஞ்சிடும். கிங்ஸ்லி சார் அவர் வந்து சான்ஸே இல்லை சார். எதை கொடுத்தாலும் எப்படி காமெடி ஆக்குறீங்கன்னு நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அது என்னன்னாரு சார், எதை கொடுத்தாலும் எப்படி சார் காமெடி ஆக்குறீங்க? அதில் வந்து உள்ள காமெடி கூட இருக்க தேவையில்லை. ஐ மீன் தட்ஸ் அ கிரேட் குவாலிட்டியா. அது வந்து அவர் யூனிக், அவரால் தான் முடியும். கருணாகரன் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நீங்கள் என்ன ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலாக மாறிடுவார். விஷ்ணுவர்தன் a great friend and a philosopher. கிரேட், சூப்பர் சார். இப்போ எனக்கு இருக்கிற ஒரு காமனான கொஸ்டின் எல்லாருமே தான் கேட்டிருப்பாங்க. என்னன்னா அண்ட் ஃபிலிம் இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, இதில் அது லூப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வேற, ஃபிலிம் வேற. ஒருத்தங்க நம்பி படம் கொடுக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் நமக்கு தேவைப்படும். அப்போ அப்படி ஒரு விஷயத்த நம்ம பில்ட் பண்ணோம். இல்லை ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்கள் என்னவா கற்றுக்கிட்டீங்க? அட்வர்டைஸிங்க்கும் ஃபிலிம்க்கும் இல்லை, வித்தியாசம் அது ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா அட்வர்டைஸிங்கில் வந்துட்டு ப்ராடக்ட் மட்டும்தான் ஹீரோ. அந்த ப்ராடக்ட் சென்ட்ரிக்காக நீங்கள் அந்த கதையை சொல்லி ஆகணும். அதை மட்டும் நீங்கள் அந்த ப்ராடக்ட் தான் பிவெட்டு, அதை சென்டராக வச்சு கதை சொல்லணும். இப்போ நீங்கள் ஃபில்ம் மேக்கிங் வரும்போது ஃபில்ம் மேக்கிங்கில் ஒரு சிங்கிள் ஸ்டோரி ஜேர்னி இருக்கும். அதுக்கப்புறம் கேரக்டர்ஸோட ஆர்க் தனித்தனியாக இருக்கும். அப்புறம் சப்டெக்ஸ்ட் இருக்கும்ல. இது எல்லாத்தையுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். அதான் நீங்கள் ஒரு சீன் எடுக்கும்போது இது எல்லாமே மனசில் இருந்தால் தான் அந்த சீன் எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். என்னால் முழுசாக நான் இன்னும் கற்றுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன், எங்கேயோ அச்சீவ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஸ் அ மிமிக்ரி ஆர்டிஸ்டா இன்னும் மிமிக்ரி எல்லாம் விடாமல் பண்ணிட்டு இருக்கீங்களா? மிமிக்ரி எல்லாம் மறந்துச்சுங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. யாராவது வாய்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் வந்து கமல் சார் மாதிரி கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன். அதனால அது அவர் வந்து அந்த இதில் அவை சமிகையில் பாடுவார்ல, ருக்கு 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 அரே பாபா ருக்கு प्यारी जानू ओ மை டார்லிங் யூ மியலுகோ. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு உங்க கூட பேசினதுல. நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் மாதவன் சாரோட படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. லாஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணிருங்க எங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.